ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மதிக்கும். நாம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட விலாகில் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் மதுரை போனப்போ காந்தி மியூசியம் போயிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதை பற்றின விலாக் தான் இது. காந்தி மியூசியம் வந்து நாங்கள் ஈவினிங் போனோம். ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் டைமிங் எனக்கு தெரியல. ஈவினிங் ஆனால் வந்து 5:45 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளுக்கு வந்து அமௌண்ட் கட்டிட்டு நம்ம வந்து 50 ருபீஸ் வந்து அமௌண்ட்டு கட்டினோம் அப்படின்னா வீடியோஸ் எடுக்கலாம். மற்றபடி அமைதியாக இருக்கணும். வேறு எதுவும் அங்கே பெரிய ரூல்ஸ்லாம் எதுவும் இல்லை. அங்கே வந்து அருங்காட்சியகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க காந்திஜி யூஸ் பண்ண அந்த திங்ஸோட மாதிரிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட குடிசை, அதுக்கப்புறம் அந்த நினைவு மண்டபம் அந்த இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் லைப்ரரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்துச்சு, இன்னொன்று இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அதை போய் பார்க்க முடியல, டைம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இதுக்கு மியூசியத்துலேருந்து வெளியே வரும்போதே 5:45 ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்கே எங்களால் போக முடியல. இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து காந்திஜியோட ஃபுல் ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கொடி ஒன்று ஏற்றிருப்பாங்க, நம்மளோட தேசக்கொடி ஒன்று ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பிளான்ட் வச்சுருப்பாங்க முன்னாடி அழகுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா மேலே தான் மியூசியம். பட் கீழே என்ன இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் கீழே எதுவும் பார்க்கல, ஸ்டார்டிங்கே மேலே தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டு போனோம் அப்படின்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் காந்திஜியை பற்றி கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. நாங்கள் போன டயத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து விசிட் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அது எந்த ஸ்கூல்னு தெரியல. ஸ்கூல்லேருந்து விசிட் வந்திருந்தாங்க. முன்னாடி இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ மற்றபடி ஒரு டெக்கரேஷன் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்ச உடனேயும் நம்மளோட இந்தியா மேப் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து 3 மதத்தோட சாமியோட அந்த சிலுவைகள் அது வந்து வரைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிற எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அங்கே பிக்சர்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் வந்து பக்கத்துலேயே வந்து அந்த விளக்கமும் எழுதிட்டு, அப்புறம் அந்த பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சருக்கு உண்டான ரீசனும் எழுதியிருந்தாங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எழுதியிருந்தாங்க. பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னொரு ரூமில் தான் வந்து அந்த கொஞ்சம் யூஸ் பண்ண திங்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸும் நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்தது ஃபுல்லாகவே இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸாக படித்து பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம் அது. நம்ம புக்கில் படிக்கிறத விட இது மாதிரி இடத்துல போய் படித்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அவங்களோட ஃப்ரெண்டு. ஆனால் வீடியோ பார்த்துட்டு என்னை எடுக்காதீங்க, இங்கே நிறைய இருக்குது, அதை எடுங்க, என்னை எடுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எரிமலை வெடிப்பு, இது வந்து அதோட பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதோட விரிவாக்கமும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெள்ளையனே வெளியேறு, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதோட பிக்சர் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பிக்சர்லாம் அப்போ எடுத்ததா இல்லை கிராஃபிக்ஸாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு.
அடுத்தது பக்கத்து ரூமில் வந்து இது மாதிரி வந்து நம்ம பழங்காலத்து திங்ஸ், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு 3 வகையாக பிரிச்சுட்டு 3லேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காட்டினது வந்து நம்ம தமிழ்நாடு. அதில் வந்து பீகாக், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது கதர் துண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வெத்தலை பாக்கு போடுவோம்ல அந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் முட்டை, நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்களே அது, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி தான், அதாவது காந்திஜி வந்து கதர் நெஞ்ச அந்த தறி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சுவில் வந்து ஃபுல்லாக அந்த காலத்தில் போட்ட தோடு, அப்புறம் வளையல், அப்புறம் தாலி என்ன மாதிரி இதில் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்ற பிளேட்டு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸு, அப்புறம் அனிமல்ஸு, இதை பற்றின ஒரு பிக்சர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ஸ்டாச்சுவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பரதம் அந்த சிலை, அதுக்கப்புறம் மரத்தால் அந்த மூங்கிலால் செஞ்ச கூடைங்க, அதுக்கப்புறம் பை, இது மாதிரி எல்லாமே வந்து டெக்கார் பீஸில் வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து எந்த தமிழ்நாடா கேரளா யூஸ் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து சைடில் வந்து இந்த ஒரு நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ணோம்ல பாய் ஒன்று, அந்த மாதிரி பாயோட டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் காந்திஜி யூஸ் பண்ண அந்த 3 மங்கி பொம்மையோட இது கொடுத்துருக்காங்க, அதோட விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு காந்திஜி வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பாதம் வரைஞ்சி அதை வந்து ஒரு போர்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டிலேருந்து கிளம்புன மாதிரி. மொத்தம் வந்து 247 மைல் வந்து 24 நாளில் வந்து அவர் கடந்திருக்காருங்கிறதே அன்றைக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா காந்திஜியோட பிக்சர்ஸ் இன்ச் பை இன்ச்சாக அவரோட பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காந்திஜியோட ஃபுல் உருவம் ஒன்று வந்து பெயிண்டில் வரைஞ்சது அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனப்போ நடந்த அந்த ஊர்வலம், அதுக்கப்புறம் அவருக்கு அனுப்பின லெட்டர்ஸோட பிரிண்ட் அவுட்டு, அப்புறம் அவர் எழுதின கொஞ்சம் பழமொழிகள்னு கிடையாது, அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைங்க அது. அதுக்கப்புறம் அவர் எல்லாம் மீட் பண்ணது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. யார் யாரை மீட் பண்ணாங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பிக்சர்ஸோடு கொடுத்துட்டு தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து ஜெயிலுக்கு போனது, ஜெயிலேருந்து வெளியே வந்தது, அவங்க இறந்தப்போ வச்சுருந்த அந்த அவரோட சடலம், இது மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் பிக்சராக ஒட்டியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு 4 சைடு கவர் ஆகிற மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு குழந்தையோடு இருக்க பிக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இதை சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இதை அப்படி திருப்பி விட்டு வீடியோ எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியானதுமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொகேஷில் வந்து அவர் எழுதின புக்கு ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. அவர் எழுதின புக்கும் அதோட இயர்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. புக்கோட ஹெட்டிங் ஃபுல்லாகவே இருந்ததுனால கவர் பண்ண முடியல. நான் இந்த ரூமுக்கு வரும்போது கிட்டத்தட்ட டைம் வந்து 5:45 ஆயிடுச்சு. நாங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு ரொம்ப சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்க, நான் வீடியோ சீக்கிரம் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அவர் எழுதி அனுப்பின அவருக்கு வந்த வாழ்த்து மடல் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்திருக்கு. அதாவது சேலம் ஜில்லான்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல, ஒரு 2-3 ஜில்லாவில் இருந்து அவருக்கு வந்திருந்தது. சேலம் ஜில்லா ஒன்று தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு மாதிரி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி ஜில்லா, இதோட ஒரிஜினல்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல. இது வந்து அவங்களுக்கு அனுப்பின ஒரு மாதிரின்னு சொன்னாங்க. மொத்தம் 2-3 லாங்குவேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கார் பீஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு.
காந்திஜி அதுக்கப்புறம் ஒரு மேப் வச்சுருந்தாங்க. காந்திஜி வந்து எந்தெந்த ஊரில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு மேப் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கோடு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது ஒரு மேப் மாதிரி பார்க்க விஷுவலாக ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வந்து பத்திரம் மாதிரி, அதாவது அவருக்கு வந்த வாழ்த்து மெடல் இதுதான் வச்சுருந்தாங்க. ஒரு யார் யார் கூட பேசினார் அது மாதிரி பிக்சர்ஸு. நம்ம இந்த காலத்தில் தான் வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்து அப்பப்போ நினைவுக்காண்டி வச்சுருப்போம். ஆனால் அப்போயே வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தட்டையும் பேசுனது பழகினது அதை பற்றின பிக்சர்ஸ்லாம் மறக்காமல் நினைவாக வச்சுருக்காங்க. செல்ஃபியெல்லாம் வந்து இப்போ வந்ததுன்னு சொல்ல முடியாது, அப்போ வந்ததே தான் அது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் இதுதான் அவர் இறந்தப்போ யூஸ் பண்ண வேஷ்டி, அதில் இரத்தக்கரையோடு இருந்தது. அந்த இடத்துல அவரோட இது எழுதியிருக்காங்க. இது வந்து அவரோட வேஷ்டி. அப்புறம் அவரு கழுத்தில் போட்டிருந்தது காந்தி, அதிலே எழுதியிருப்பாங்க டிஸ்பிளேலே, காந்திஜி இறக்கப்பட்ட போது அணிந்திருந்த வேஷ்டின்னு சொல்லிட்டு. அதில் இரத்தக்கரை அப்படியே தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளாஷ் போட்டு எடுத்தேன். ஸோ அதில் தெரிஞ்சிச்சான்னு தெரியல. நான் லாஸ்ட்டாக இதோட பிக்சர்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அதில் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. ஸோ நான் வந்து உடனே வெளியே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து அவர் யூஸ் பண்ண சாப்பாட்டோட பாத்திரம். அவர் வந்து அந்த காலத்துலேயே வந்து ஸ்பூனில் ஸ்போக் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவர் என்னென்ன யூஸ் பண்ணாருங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் அந்த இது ஜபம் பண்ணுவாங்களா, அந்த மாலை, அப்புறம் மூக்கு கண்ணாடி, அதோட உரை, அதுக்கப்புறமேட்டுக்கு இது எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் இதில் வந்து ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. அவர் படித்த அந்த புனித நூல் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் தான் வச்சுருந்தாங்க, பிக்சர்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பிக்சர்ஸு. அதுக்கப்புறம் அவர் தறி நெஞ்சாரில் அதோட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தாங்க. இது சும்மா எக்ஸாம்பிள் மட்டும்தான், ஆனால் ஒரிஜினல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் அவர் யூஸ் பண்ண ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் அவர் பை, அதாவது கதர் துணியில் நெஞ்ச ஒரு பையை யூஸ் பண்ணியிருக்காரு, அதோட டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டீ டவல் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் காந்திஜியோட ஒரு ஸ்டாச்சு வச்சு அது மேலே முத்து மாலை மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து அவருக்கு வந்த லெட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண மர செப்பல் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஆனால் எனக்கு தெரியல சரியாக அவர் யூஸ் பண்ணதா இல்லை எக்ஸாம்பிள்ஸானு. அப்புறம் ஒரு பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது அவரோட பாதம் மட்டும் தனியாக எப்படி நடக்கிறாரு, எப்படி உட்கார்றாருங்கிற பிக்சர் ஒன்று வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அவர் படுக்கக்கூடிய அந்த படுக்கை விரிப்பு மெத்த கிடையாது, சாரி, ஒரு துண்டும் வந்து தலைவாணி, அப்புறம் கம்பளி. அதுக்கப்புறம் அவரோட கையோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, ஸ்டாச்சு கிடையாது பிக்சர் வச்சுருந்தாங்க. அப்புறம் காந்திஜி யூஸ் பண்ண ஒரு ஷால் வந்து ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. நான் சொன்ன பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் அவர் யூஸ் பண்ண பொருள், பவுல்ஸு, அப்புறம் செப்பல். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பூனு, ஸ்போக்கு, பட்டர் தடவுவோம்ல அந்த நைஃபு, இது அப்புறம் சாப்பிட்றதுக்கு சால்ட் பேப்பர் அந்த இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இது இன்னொரு செப்பல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அவரோட கண்ணு வந்து இன்ச் பை இன்ச்சாக கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் காந்திஜி யூஸ் பண்ணது. ஸோ வந்து இதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒவ்வொன்றும் பார்க்க மைன்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து 5:15 ஆயிடுச்சு. ஸோ வந்து எங்களை வீடியோ கட் பண்ண சொல்லிட்டாங்க. இது வந்து நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வரும்போது இதே மாதிரி இன்ச் பை இன்ச் பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த மியூசியத்துக்குள்ளே போனால் ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் அங்கே இருக்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இதிலேருந்து வெளியே வந்தோம்னா லைப்ரரி, நாங்கள் லைப்ரரிக்குள்ளே போகல, டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைப்ரரி பக்கத்துலேயே வந்து காந்திஜியோட குடிசைன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காம்பவுண்ட் எழுப்பிட்டு அதில் வந்து காந்திஜியோட குடிசை இருந்துச்சு.
பட் அது ஓப்பனில் இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நாங்கள் முன்னாடி மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு மண் குடிசை தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. நான் வீடியோஸ் கவர் பண்ணலான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் போய் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ நான் அதை கிராஸ் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அதையும் அந்த காம்பவுண்டையும் பூட்டணுங்கிறதுக்காண்டி எங்களை கிளம்ப சொல்லவும் நான் வேகமாக குடிசையை மட்டும் வீடியோ எடுத்துடணும், வந்துட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு குடிசையை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ஃபுல்லாக மண்ணால் செஞ்சது தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்கு எப்படி இருக்குங்கிறது பக்கத்தில் போய் பார்க்க எனக்கு பயமாக இருந்துச்சு. இருட்டாயிருச்சு. ஸோ இருட்டானது, அது இல்லாமல் டைம் ஆயிடுச்சுங்கிறனால என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க. நான் போய் தனியாக வீடியோ எடுத்து ஸோ கிட்டே போய் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் கிட்டே போய் வீடியோ எடுக்கலை. அது சைடில் மட்டும் போய் எடுத்து அப்போயே செக்யூரிட்டி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது தான் சொன்னாங்க, இங்கே தான் அவங்களோட அந்த நினைவு கல்லறை அது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வேகமாக போயிட்டு அதை மட்டும் சின்னதாக ஒரு ஃபுட்டேஜ் கவர் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான் காந்தி மியூசியத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அருங்காட்சியகம் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் போகலை. நான் இன்னொரு டைம் நான் போனேன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானது, என்ஜாய்ஃபுல்லானதும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்து 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. என்னோடய வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை